என்ன இன்னைக்கு ஐயா ஒரு ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, குழந்தைங்க விளையாட கூப்பிட்டாங்களா, அதனால விளையாண்டுட்டு ஜாலியா இருக்கிற 3 பேரும். ஏன்டா நீ சோகமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, இந்தாம்மா விளையாட. ஒண்ணு இல்லைங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தது டயர்டா இருக்குது, தலைலாம் வலிக்குதுங்க, தலையை கொஞ்சம் புடிச்சு விடுங்க. ஏண்டி இப்ப தலைவலி புடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறனே, நல்லா இருக்குதா தலைவலி? இப்படியே புடிச்சு விடுங்க, நல்லா இருக்குதுங்க. எதனால தலைவலி வந்துச்சு? தலையில ஈரத்தலையோட வந்துருங்க கோயிலுக்கு, அதனாலக்கு தலைவலி இருந்துச்சு தெரியல. சாம்பிராணி பிடிச்சிடுறீங்களா, இல்ல தலைவலி மருந்து போட்டு விடுறீங்களா? அட ஈர துணியா இருந்தனாலயா நம்மளுக்கு தலைவலி வந்துச்சு உனக்கு? அதனாலதாங்க. சரி, அப்படின்னா சாம்பிராணி புடிச்சு பாக்கலாமா, போகுதானே? சரி இரு, நான் சாம்பிராணிக்கு ரெடி பண்றேன். சரிங்க. சாமி, அம்மாவு தலைவலிக்குதுனாங்க சாமி, அதுக்குதான் சாம்பிராணி போடலான்னு தேங்காய் தொட்டியும் தேங்காய் மட்டையும் வச்சு நெருப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வெளியே மழை பெய்யுதுல்ல சாமி. சரிட, திரும்ப விளையாடுங்க, அப்பா வரேன். என்னங்க அதுக்குள்ள சாம்பிராணி ரெடி பண்ணிட்டீங்களா, சாம்பிராணி போடுறதுக்கு? ஆமா தேனே, ரெடி பண்ணிட்டவா, சாம்பிராணி புடிச்சுக்குவியா, ஒடியா. எவ்வளவு ஜாலியா இருக்குங்க. ஏங்க ஒரு டைம் நாய் மாதிரி கடிக்கிறீங்க? யாரு, நானா நாய் மாதிரி கடிக்கிறேன்? உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா அப்படியே இருக்குதா? செஞ்சாலும் உங்களுக்கு குத்தம், செய்யலனாலும் குத்தம். சொல்லி கூட முடிக்கல பாருங்க, இப்ப கத்துறீங்களே தெரியல. நீதான் சண்டைனா ஏதோ ஒரு வம்பு நோண்டி ஜாலியா இருந்தா கூட சண்டை இழுத்து, அதுல உங்க அப்பனை கூட்டிட்டு வரேன், உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன், 2 அப்பனை வேற கூட்டிட்டு வரேன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு டைம். என்னங்க 2 அப்பாங்கிறீங்க? தெளிவா சொல்ல மாட்டீங்க. எங்க பெரியப்பா அப்பான்னு கால கேட்டா என்னங்கன்னு நினைப்பாங்க. சரி விடுமா, ஏமா என்ன ராவடி பண்ணிட்டு இருக்கிற? ஆய்வுன்ட்டு அப்பனும் கூட்டிட்டு வரேன், அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்ற, பேச்சு வளர்த்தனேன். இதுக்கு மேல நான் உங்களுக்கே வரல, என்ன விட்டுறியா தயவு செய்து? அது எப்படிங்க விட முடியும்? நீங்களும் தான் சண்டை வந்துட்டா உங்க அம்மாட்ட சொல்றேன், உங்க அக்காவை கூப்பிட்டுறேன் அப்படிங்கிறீங்க. 10வது வேற 7 அக்கா இருக்கிறாங்கிறீங்க. அப்புறம் வேற என்ன, உங்க குடும்பம் வேற பெரிய குடும்பங்கிற. அதனாலதான் எனக்கும் கொஞ்சம் பயமா வேற இருந்துச்சு, உங்க குடும்பம் பெரிய. நீதான் சும்மா 7 அக்கா வேற இருக்கிறாங்கன்னு உங்க அக்காங்களை சொன்ன இல்லைங்க, அப்ப அந்த 7 பேத்தி கூட்டிட்டு வா, இன்னைக்கு எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். அடப்பாவி, இதனாலதான் இவ்வளவு நாள் என்கிட்ட டெரரா நடந்துகிட்டியா? இரு, நான் போய் இப்பவே பாரு, எங்க 7 அக்காவையும் கூட்டிட்டு வரேன் பாரு. பாத்துக்கிட்டியா, எங்க 7 அக்காவை பாரு. அடப்பாவி, இவ்வளவு நாளா இததான் சொல்லிட்டு 7 அக்கா 7 அக்கான்ட்டு வயிற்றுல புளி கரைச்சியா?